நாடாளுமன்ற தேர்தலுக்காக தீவிரமாக களத்தில் இறங்கி வேலை பார்த்து வருகிறது பாஜக. என்னதான் இந்தியா முழுவதும் அதிக இடங்களை தன் வசம் வைத்திருந்தாலும் தமிழ்நாடும் கேரளமும் பாஜகவுக்கு எட்டாக்கனியாகவே உள்ளது. அதனால் இரு தென்னிந்திய மாநிலங்களையும் குறிவைத்திருக்கும் பாஜக அதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் கேரளாவில் உள்ள முக்கிய புள்ளிகளை களமிறக்கிவிட்டுள்ளது பாஜக. அதன்படி நடிகர் சுரேஷ் கோபி எம்பி, மத்திய இணையமைச்சர்கள் ராஜீவ் சந்திரசேகர், முரளிதரன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். சிறுபான்மையினர் வாக்குகளை கவருவதற்காக அனில் கே ஆண்டனி மற்றும் அப்துல் சலாம் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை என்றாலும் யார் யாரை வேட்பாளர்களாக பாஜக தலைமை அறிவிக்கும் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி, கோவை, திருநெல்வேலி போன்ற தொகுதிகளில் பாஜகவின் முக்கிய முகங்கள் களமிறக்கப்படலாம் என கூறப்படுகிறது. அதன்படி வானதி சீனிவாசனுக்கு கோவையும், நயினார் நாகேந்திரனுக்கு திருநெல்வேலியும், பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கன்னியாகுமரியும் ஒதுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பதால் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அண்ணாமலை, எல் முருகன் களமிறக்கப்படலாம் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.